கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு பொண்ணும் தன்னோட அம்மா வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் என்ன தெரியுமாங்க? என் புகுந்த வீட்டில் நிறைய வேலை செய்கிறோம், அங்கே இருந்தால் நம்ம அம்மா செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்றதா? அது இல்லை, அது சும்மா கதை. ஏன் தெரியுமா எல்லா பொண்ணுங்களும் பிறந்த வீட்டை மிஸ் பண்ணுவாங்க, நம்ம அம்மாவை மிஸ் பண்ணுவாங்க? நம்மளோட புகுந்த வீட்டில் நமக்கான மரியாதை, நமக்கான அங்கீகாரம், நமக்கான உரிமை கிடைக்காது. அப்போ தான் திட்டுறது கூட பரவாயில்லைங்க, உரிமையோட நீ என்னவே திட்டிக்கோ அடிச்சுக்கோ அப்படின்னா கூட அது பெருசாக தெரிஞ்சுக்காது. நீ யாரோ அப்படின்னு நம்மளை நினைக்கிறது அப்போ தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ யாரோ நினச்சி நம்மளுக்கு ஒரு மாதிரி தேர்ட் பர்சன் மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க பாருங்கள், அது தேவையே இல்லை அப்படின்னு தோணும். ஸோ அந்த மூமெண்ட்டை தான் ஏன்டா கல்யாணம் பண்ணோம், நம்ம வீட்டிலே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். இன்னும் சில கஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அம்மா வீட்டில் நம்ம அம்மாவுக்கு எந்த ஒரு வேலையுமே நம்ம செஞ்சு கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம புகுந்த வீட்டில் அவ்வளோ வேலை செஞ்சு கொடுப்போம். ஆனால் எந்த ஒரு பேருமே இருக்காது, எந்த ஒரு ரெஸ்பெக்ட்டுமே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் அதில் எந்த ஒரு சுதந்திரமும் இருக்காது, ரைட்ஸும் இருக்காது. ஸோ யாரோ ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நம்ம கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கணும். அப்போது தான் தோணும் நம்ம அம்மா வீட்டை மிஸ் பண்ணுறோம் அப்படி.